இல்லை எந்த டிவிஷன் என்னது சொன்னாங்களா அடி ஏயா இத்தனை வருஷமா சீல கடந்து இன்னைக்கு ஏல போயிட்டேன். நல்லா படிச்சவங்களே சீல தான் இருப்பாங்க. சன்ஸ்கிருத் 8 சி இருப்பாங்க. அதான் சொல்ல வரல. எத்தனை 8-7 வருஷமா ஒரே சீல கடந்து நான் சீலே இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணல. அதான் இப்போ A கிளாஸ்க்கு மாற்றிட்டாங்க. மாடுன்னா உனக்கு என்ன பண்ணுது? நான்லாம் வரேன் கூட. மாடுக்கு பயப்படுத, இடிக்கு பயப்படுத, மலைக்கு ஓடி போகிற என்ன தஞ்சல. இதெல்லாம் கோயில் மாடு ஒன்றும் செய்யாது. அவங்க ட்ரைனிங் கொடுத்து பழக்கி வச்சுருப்பாங்க. ஓடி வந்தாலாம் முட்டாது. தெரு சவதியை பாரு. இங்கே பாரு முன்னாடி ஜம்ப் அடி. சை நீச்சல் அடிச்சு தான் போனோம். தள்ளி தள்ளி. பாம்பே வாழ்க்கை தான். எங்கே போனாலும் சவதிக்குள்ளேயும் நீச்சத்துக்குள்ள எழுத்துக்குள்ளேயும் தான் அடிச்சுட்டு வரணும். இந்த இடத்துலையும் வீடு கட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயும் விட்டு மழை பெஞ்சாலும் இது ஒரு வீடு. அந்த வீட்டில் ஆட்கள் இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே தண்ணி போனாலும் அதை விட்டு காலி பண்ணி போக மாட்டாங்க. இந்த இடம்லாம் இதை விட படு மோசமாக இருக்கும். எப்போதுமே இப்படி தான் இருக்கும். வெயில் காலமும் இந்த இடம் இப்படி தான் இருக்கும். மழை காலமும் இதை விட மோசமாக இருக்கும். இந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா தாராவியில் இதே மாதிரி தான் நிறையா இருக்கும். இது ஏதோ ஒரு பேரில் சொல்லுவாங்க இதை. ஆனால் இங்கிட்டு எக்கச்சக்கம் கச்சடா இந்த மாதிரி என்ன சொல்கிறது சாக்கடையுமா தான் இருக்கும் இந்த நேரமும். வீடு இதெல்லாம் வீடு பார்த்துக்கோங்க. இந்த வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. சீட்டு போட்டு விட்ருவாங்க எல்லா வீட்லேயும். மழை பெய்யுதுங்கிறதுக்காக மழை ஆரம்பிச்சிருச்சுனாலே எல்லா வீட்டு மேலேயும் சீட்டு இருக்கும் மெயினாக. அம்மா சவதிக்குள்ளே நடந்துட்டு போய் காலில் புண்ணு வராமல் இருந்தால் சரி தான். இதுவும் வீடு எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதுலேயும் வாழை தான் செய்கிறாங்க.